லவ்வர்ஸ் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வர்றது ரோமியோ ஜூலியட், ஷாஜகான் மும்தாஜ், லைலா மஜ்னு தான். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்படிப்பட்ட ஒரு மென்மையான காதல் இல்லை. நாடி நரம்பெல்லாம் ரத்த வெறி இருந்த ஒருத்தரோட முரட்டுத்தனமான காதல் கதை ஹிட்லர். இவருக்கு அறிமுகமோ முகவரியோ தேவையில்லை. லாஸ்ட் வீடியோவில் ஹிட்லரை பற்றி நமக்கு தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஹிட்லரே இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்ச அவரோட லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு எந்த நேரமும் வெற்றியை மட்டுமே பார்க்கணும்னு கண்மூடித்தனமா யூதர்களை கொன்னு குவிச்ச ஹிட்லரை காதல் பண்ணாரு. ஆமா, ஒரு அழகான காதல் கதைக்கு சொந்தக்காரர் தான் ஹிட்லர். ஹிட்லரோட மனக்கோட்டையை உடைச்சு அங்க காதல் பூக்களை பூக்க செஞ்சவங்க தான் எவா பிரான். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் எண்ணம் எதிரியோட நெத்தி போட்டு தான் குறிவைக்கும். அப்படிப்பட்ட ஹிட்லரோட இதய கதவை திறந்த எவா பிரான் ஹிட்லரோட இறுதி நாட்கள்ல தான் அவரோட மனைவியானாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எவா பிரான் கான்வென்ட் படிச்சு முடிச்ச ஒரு பெண். தன்னோட 17 வயசுல ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட அசிஸ்டண்டா சேர்றாங்க. அந்த போட்டோகிராஃபர் வேற யாரும் இல்லை, அவர் ஹிட்லரோட போட்டோகிராஃபர் தான். எவா முதல்ல ஹிட்லரை சந்திக்கும் போது அப்போதான் ஹிட்லர் உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு பெரிய ஆளுமையா இருந்தாரு. அப்போ ஹிட்லருக்கு வயசு 40. காதலுக்கு கண்ணுலன்னு சொல்லுவாங்க. இந்த காதல் கதை கேட்கும்போது நமக்கு அப்படிதான் தெரியும். உலகமே பார்த்து பயந்துட்டு இருந்த ஒருத்தரை பார்த்ததுமே காதல விழுறாங்க எவா. ஹிட்லர் எவாவை நேர்ல பார்க்கும்போது ஏன் இப்படி முழுங்குற மாதிரி பாக்குறேன்னு கேட்டிருக்காரு. அவ்வளவுதான். எவாக்கு தலகால் புரியல. தன்னோட சிஸ்டருக்கு உடனே ஹிட்லர்ன்ற ஒரு மாமனிதரை பார்த்தேன், அவர் மேல காதல் வயப்பட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. தன்னோட காதலை வெளிப்படுத்தலனாலும் மனசுல சுமந்தவர் தான் ஹிட்லர். அவர் வெளிப்படுத்தாததுக்கு நிறைய காரணம் சொல்லப்படுது. 2 பேருக்கும் இடையில நெருக்கம் அதிகமாக தான் கூடவே எவாவை தங்க வைக்கிறாரு ஹிட்லர். இவங்களோட இந்த காதல் 2 பேரோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. யாராவது வீட்டுக்கு வந்தா தனியா ஒரு ரூமுக்கு எவாவை அனுப்பிடுவாராம் ஹிட்லர். என்னதான் ஹிட்லருக்கு எவா மேல காதல் இருந்தாலும் ஒரு நாள் கூட அதை அவர் வெளியில சொன்னதே இல்லை. இதனால எவா 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இதுல 2 தடவை உயிர் தப்பிச்சிட்டாங்க. முதல் தடவை ஹிட்லரோட கவனத்தை தன் மீது திருப்ப தன்னைத்தானே துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. 2வது தடவை ஹிட்லர் தாங்கிட்ட 3 மாசமா எதுவுமே பேசலன்னு 35 தூக்க மாத்திரைய சாப்பிட இருந்தாங்களாம் எவா. ஹிட்லர் போட்ட எல்லா ரூல்ஸையும் ஓகே சொல்லி அதை எதையுமே மீறாத எவாவுக்கு ஹிட்லர் மேல இருந்த பயம் இல்லை, அந்த அழகான காதல் தான் காரணம். எல்லா ரகசியங்களையும் உடைச்சு அவங்களோட காதல் வெளியே வர இருந்த நேரத்துல தான் 2ஆம் உலகப் போர்ல ரஷ்யா ஜெர்மனியை ஜெயிக்க இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் ஹிட்லர் எவாவை கல்யாணம் பண்ணாரு. அப்போ எவாவுக்கு வயசு 33, ஹிட்லருக்கு 56. ஹிட்லர் மேல இருந்த காதலால அவரோட அரசியல் வாழ்க்கையில எப்போதுமே தலையிடாத பெண்ணா இருந்தாங்க எவா. ஹிட்லர் எவாவை பத்தி நிறைய வதந்தி பரவுனாலும் ஹிட்லருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவாவை எவ்வளவு காதலிச்சாருன்னு. ஹிட்லரும் எவாவும் 16 வருஷம் காதலிச்சாங்க. அப்போதான் 2ஆம் உலகப் போர்ல ஹிட்லரோட படை தாக்கப்பட்டு அவரோட சர்வாதிகாரமும் முடிவுக்கு வந்துச்சு. பெர்லினை சோவியத் படைகள் சூழ ஜெர்மனி கூட இருந்த போரும் முடிவுக்கு வந்துச்சு. ஹிட்லர் தனக்காகவே ஒரு பதுங்குக்குழிய பெர்லின்ல ரெடி பண்ணியிருந்தாரு. எதிரிகள் கிட்ட தன்னோட உடம்பு எப்பவுமே கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாரு. ஏப்ரல் 30, 1945ல தற்கொலை செஞ்சுக்க முடிவு செஞ்சிருந்தாரு ஹிட்லர். அப்போதான் எவா சொன்னாங்க, நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் வாழவே மாட்டேன்னு. ஏப்ரல் 30 ஈவினிங் ஹிட்லரும் எவாவும் அவங்களோட ரூமுக்கு போய் கதவை சாத்திருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் 2 பேரும் வெளியே வராததுனால காட்ஸ் கதவை திறந்து பார்த்தப்போ ஹிட்லர் ரத்த கரையோட கீழே கடந்திருக்காரு. பக்கத்திலேயே தன்னோட காதல் கணவருக்காக உயிரை விட்டுருந்தாங்க எவா. 16 வருஷ காதல் 40 மணி நேரத்துல முடிஞ்ச திருமண வாழ்க்கை. அந்த கல் நெஞ்சிலையும் காதல் கசிந்திருந்துச்சு. எவா இன்றும் மறையாத ஒரு காதல் ஓவியம். இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.